பகுத்தறிவுன்னா என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் இது போன்ற கடவுள்களை விமர்சிப்பது மட்டும்தான் பகுத்தறிவு. அதை விமர்சிச்சுட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம பகுத்தறிவுவாதி ஆகிடுவோம் அப்படின்ட்டு. அதுமாதிரி மூட நம்பிக்கை, சடங்குகள் இதெல்லாம் எதிர்த்து விட்டால் நாம் பகுத்தறிவுவாதி அப்படி அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு பகுத்தறிவோடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, அதோடு முடிந்து போகாது. இன்னும் அதை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு 10% தான். இது எது பகுத்தறிவு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அது ஒரு 10% தான். நீங்கள் இந்த மதத்தை மத நம்பிக்கைகளை எதிர்ப்பது, சாதி நம்பிக்கைகளை எதிர்ப்பது, சடங்குகளை எதிர்ப்பது அது ஒரு 10% அல்லது ஒரு 20% வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு பகுத்தறிவான வாழ்க்கை என்பது உடற்பயிற்சி செய்வது, அப்புறம் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் ஒரு பகுத்தறிவோடு வாழ்வது என்பது ரொம்ப கடினம். நிறைய மக்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உடற்பயிற்சி செய்யாமலே நம்ம வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாக வாழ்வது தான் சுகமானது, சொர்க்கமோ அப்படின்னு நினச்சிட்டு பெண்களை அடிமைப்படுத்துவது, ஆண்கள் சோம்பேறியாக இருப்பது. பெண்களை அடிமைப்படுத்துறதுனால அவங்க மற்றவங்களுக்கு தேவைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரமே கிடையாது. அவங்களுக்கு அது விருப்பமும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கான வாழ்க்கை வாழலை, மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. நாம் ஒரு தியாகி, நாம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குன்னு ஒரு துன்பம் எதுவும் கிடையாது, நமக்குன்னு ஒரு ஆசை எதுவும் கிடையாது. அதனால் நாம் அதிக காலம் உயிர் வாழணும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற நினைப்பு நமக்கு வருவது வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி. அப்போது ஒரு பகுத்தறிவுன்னா வெறும் மத நம்பிக்கைகளை, சாதி நம்பிக்கைகளை, மதத்தை அடிப்படையாக கொண்ட சடங்குகளை எதிர்ப்பது மட்டுமல்ல, விமர்சிப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி உடற்பயிற்சி செய்வது, அப்புறம் நல்ல உணவுகளை சாப்பிடுவது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. மாமிசத்தை சாப்பிடுவது கூட பகுத்தறிவு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ அது கிடையாது. வெறும் மாமிசத்தை சாப்பிடாமல் இருக்கிறது, மீன் உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, பேக்கரி உணவுகள், பேக்கரி இனிப்புகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்கவுங்க கையால் சாப்பிட்ணும், சமைச்சு சாப்பிட்ணும். அவங்கவுங்க கையால் சமைச்சு அவங்க சாப்பிட்ணும். அதுதான் பகுத்தறிவுங்கிறது. இப்போ புரியுதா எவ்வளோ கஷ்டம்னு? புரியுதா? ஐயோ, பகுத்தறிவா இவ்வளோ கஷ்டமா? நான் போயிடுறேன்பா, திரும்ப நான் அங்கேயே போயிடுறேன், அந்த மூட நம்பிக்கையிலே போய் உட்காந்துக்கிறேன். பகுத்தறிவுங்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சி தான் வந்தேன். என்னடா அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிடணுமா? என்னடா அது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பகுத்தறிவு அவ்வளோ கஷ்டமா? ஆமாம், அது அவ்வளோ கஷ்டம்தான். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். அதுதான் சுயமரியாதை. நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு இன்னொருத்தர் உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அது மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற அவமரியாதை அல்லவா? அப்படின்னா அது எப்படி சுயமரியாதையாக இருக்க முடியும்? அது உங்களுக்கான சுயமரியாதை எப்படி இருக்கும்? நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும், உங்கள் கையாலே நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும். உங்களுக்கு தேவையான உணவு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா வெறுமனே விருப்பம் மட்டுமல்ல, உங்களால் எதை சமைக்க முடிகிறது, உங்களால் சமைக்க முடிகிற உணவு எது, அதுதான் உங்களுடைய விருப்பமாகவும் அது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்களே சமைச்சு பார்க்கணும். அப்போ தான் உங்கள் உணவை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இதுதான் என்னுடைய உணவு, என்னால் இதுதான், எனக்கு ஆசை நிறையா இருக்குது, அதனால் என்னால் இதைத்தான் சமைக்க முடியும், என்னோடய சக்திக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய எளிமைக்கு தகுந்த மாதிரி என்னால் இதைத்தான் சமைக்க முடியும், அப்போ இதுதான் என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய உணவுங்கிறது வெறும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவெல்லாம் உங்களுடைய உணவாக ஆகிவிட முடியாது. உங்களால் எதை சமைக்க முடியும், எதை சாப்பிட முடியும், அதுதான் உங்களுடைய உணவு. உங்களுடைய பொருளாதாரம், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதுதான். அந்த பணத்தை வச்சுட்டு எதை சாப்பிட முடியும், அதுதான் உங்களுடைய உணவு. அப்புறம் அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்க, அப்புறம் நீங்களே சமைச்சு சாப்பிட்ணும். என்னால் ரொம்ப நேரம்லாம் சமைச்சு சாப்பிட முடியாதுங்க, மணிக்கணக்கெல்லாம் சமைக்க முடியாது, 10-20 நிமிஷத்தில் சமைச்சிடணும், அப்போ அதுதான் உங்கள் உணவு. இப்படி உங்களுடைய உணவு என்பது எது தீர்மானிக்குதுன்னா உங்களால் எதை சமைக்க முடியும், எதை வாங்க முடியும், எதை பெற முடியும், அதுதான் உங்களுடைய உணவு. இப்போ உங்கள்கிட்ட பல்லு இல்லையா, என்னால் பல்லு இல்லைங்க அப்படின்னா உங்கள் உணவு என்பது கடித்து சாப்பிடக்கூடியதாக இருக்காது, கடித்து மென்று சாப்பிடக்கூடியதாக இருக்காது. பழங்கள் மென்மையாக, அதாவது பல்லு 2-3 கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் பல்லை வச்சுட்டு உங்களால் என்ன சாப்பிட முடியுமோ அதுதான் உங்களுடைய உணவு. ஆக உங்களுடைய உணவு என்பது வெறும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவெல்லாம் உங்களுடைய உணவுன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அப்புறம் உங்களால் எதை சமைச்சு சாப்பிட முடியும், எவ்வளோ நேரத்தில் சமைச்சு சாப்பிட முடியும் அது, அப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ பல் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன மாதிரியான நோய் எதாக இருக்கா அப்படின்னா உங்கள் உணவு எது. அப்போ இனிப்பெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆக எதெல்லாம் உங்களுடைய உணவு என்பதை எதெல்லாம் தீர்மானிக்குது பாருங்கள்.
ஆக நம்முடைய உணவு என்பது இப்படி தான். அப்போது பகுத்தறிவுங்கிறது என்னென்னாக்கா உடற்பயிற்சி செய்வது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வது, கட்டுப்பாடான சுதந்திரமான சுயமரியாதை நிரம்பிய ஒரு வாழ்க்கை வாழ்வது, பிறரை இடையூறு செய்யாமல் பிறரை அடிமைப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வது, நல்ல உணவுகளை சாப்பிடுவது, இது எல்லாம் சேர்ந்தது தான் எளிமையாக வாழ்வது. சொகுசாக ஆடம்பரமாக பெரிய பெரிய வீடுகளை கட்டி கொண்டு 4-5 பேர்த்த வேலைக்கு வைத்து கொண்டு அதுமாதிரி வாழ்கிறதுலாம் பகுத்தறிவான வாழ்க்கை கிடையாது. அதனால் பகுத்தறிவோடு வாழ்கிற வாழ்க்கைங்கிறது அது மிகப்பெரிய விரிவடைந்து சென்றே ஒன்று. வெறும் மத நம்பிக்கைகளையும் சாதி நம்பிக்கைகளையும் எதிர்த்து விட்டால் பகுத்தறிவுவாதி என்கிற அடையாளத்தை சுமந்து சென்று விடலாம், வாழ்க்கை கடந்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. அதை கடந்து உணவு முறையில் ஒழுக்க வேண்டும், வாழ்கிற முறையில் ஒரு ஒழுக்க வேண்டும். உணவு முறையில் மாமிச உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி நிறைய அதன் எல்லைகள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. பகுத்தறிவுவாதி என்கிற அந்த எல்லையை நீங்கள் உங்களுக்கான அந்த தகுதியை விரிவுபடுத்தி கொள்ளுங்கள். அப்புறமா நம்ம வாழ்க்கையில் உடல் உழைப்பு என்பது சேர்க்கணும். உடல் உழைக்காமலே வாழ்ந்து விட்டு போயிடக்கூடாது. அப்போ அது பகுத்தறிவான வாழ்க்கை கிடையாது. உடற்பயிற்சிக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும். உடல் உழைப்புன்னா என்னென்னாக்கா உடல் இயங்குகிற அனைத்துமே உழைப்பு தான். நீங்கள் நடக்கிறீங்க, ஓடுறீங்க, விளையாடுறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, இது எல்லாமே உடல் உழைப்பு தான். அதனால் நீங்கள் டெய்லி 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் நீச்சல் அடிக்கிறீங்க, ஒரு 20 நிமிஷம் ஆடுறீங்க, அப்புறம் விளையாடுறீங்க 1 மணி நேரம், அப்புறம் உடற்பயிற்சி 1/2 மணி நேரம் செய்கிறீங்க. அப்போ இதுதான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்கிறீர்களா? அப்படி என்றால் மட்டும்தான் நீங்கள் பகுத்தறிவுவாதி. இல்லை என்றால் நீங்களும் அந்த மூட நம்பிக்கையில் தான் இன்னும் ஊறி போய் கிடைக்கிறீர்கள் என்று பொருள். அப்படின்னா பகுத்தறிவு என்றால் என்னவென்றால் மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆரோக்கியமாக வாழ்வது, உறுதியாக உடல் உறுதியோடு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, அப்புறம் மரியாதையோடு வாழ்வது, ஒழுக்கமாக வாழ்வது, கட்டுப்பாடாக வாழ்வது, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பகுத்தறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதாக அது பொருளும். அதாவது மூட நம்பிக்கைகளும் இருக்கக்கூடாது. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற வாழ்க்கை உலகில் அனைவருமே பகுத்தறிவு நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்வாங்க. 2040 பிறகு உலகம் முழுவதுமே பகுத்தறிவாதிகள் தான் வாழ்வார்கள். மூட நம்பிக்கை நிறைந்தவர்கள், முட்டாள்கள், சாதி மத நம்பிக்கையாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு எளிமையான அறிவுபூர்வமானவர்கள், பெரிய பேரறிஞர்கள், விஞ்ஞானிகள்லாம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லல. எளிமையான வாழ்வதற்கு தேவையான அறிவு அப்படி உள்ளவர்கள் தான் அவர்கள் இருப்பார்கள். எப்படின்னாக்கா அவங்க தினமும் எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க, ஓடுவாங்க, வேகமாக போனால் ஓடுவாங்க, இந்த மாதிரி வாகனங்களில் போக மாட்டாங்க, விலங்குகளை வாகனமாக பயன்படுத்த மாட்டார்கள், குதிரைகள்லாம் போக மாட்டாங்க, பாதுகாப்பாக வாழ்வார்கள், ஆரோக்கியமாக வாழ்வார்கள், தினமும் விளையாடுவாங்க, தினமும் நடனம் ஆடுவாங்க, தினமும் நீச்சல் கிணத்துல குளிப்பாங்க, குடத்தில் குளிப்பாங்க. இப்படி ஒரு மகிழ்ச்சியான பச்சை காய்கறிகள், பழங்களை தான் சாப்பிடுவாங்க. உப்பு அவங்களுக்கு கிடைக்காதனால உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. நோய் இருக்காது. குடும்பம், கூட்டு குடும்பம், காதல், காமம், இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறை. விவசாயம் தான் அவங்க பண்ணுவாங்க, இயற்கையோடு கலந்து வாழ்வாங்க. இதுதான் பகுத்தறிவான வாழ்க்கை. அன்போடு வாழ்வாங்க, பாசத்தோடு வாழ்வாங்க, வன்முறையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இப்படி கட்டுப்பாடாகவும் வாழ்வார்கள். விதிமுறைகளை வைத்துக்கொண்டு விதிமுறைகளை மதித்து வாழ்வார்கள். அதுதான் ஒரு பகுத்தறிவான வாழ்க்கையை 2040 பிறகு இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். பகுத்தறிவாதிகள். மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், இது எதுவுமே அங்கே கிடையாது. எல்லாருமே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எளிமையான அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை, அதில் முழுமையானது ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். நோயோடு வாழ்கிறது அது மூட நம்பிக்கை. நோய்களோடும் வாழ்ந்து விடலாம். நோய்களை பற்றி கவலைப்படாமல் சாப்பிட்றது, இதை சாப்பிட்டா நோய் வரும்னு தெரிஞ்சு நோயோட சாப்பிட்றது, அப்போ அது மூட நம்பிக்கை. அப்போ பகுத்தறிவோடு வாழணும்னா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆரோக்கியமாக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் பகுத்தறிவாதிகள்.